கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்றாரு, தேவையானது ஒன்றே, அவர் பேரு இயேசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என் தேவைகள் வரும் பொழுதெல்லாம் கவனிங்க, குழந்தை பசி எடுக்கும் பொழுதெல்லாம், அது அழுகும் பொழுதெல்லாம் தாய்க்கு தெரியும் என்னுடைய மார்பகத்தை எதிர்பார்க்கிறது. ஏனென்றால் குழந்தையினுடைய பசிக்கு தேவையான விட்டமின் தாயினுடைய மார்பகத்தில் தேவன் வைத்திருக்கிறார். எனக்கு தெரியும் என் தேவைகளை தேவ வார்த்தையில வைத்திருக்கிறார். அவர் பேரு எல்ஷடாய். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்துவோம். எல்ஷடாய் என்பதற்கு கவனிங்க, சுத்தமான தமிழ்ல தாயின் மார்பகம். அதனாலதான் சொல்றாரு, உலகத்தில் எத்தனையோ குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அத்தனை குழந்தைகளுக்கும் விட்டமினோடு சத்தாய் என்னுடைய வார்த்தை இருக்கிறது, வா. டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். என்ன நிறைய பேர் பார்த்து கவனிங்க, ஏதாவது நான் பண்ணிட்டே இருப்பேன், சொல்லிட்டே இருப்பாங்க, நீங்க ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, என் ஒளி வந்தது, நிறுத்தாத, ஸ்டாப் பண்ணாத, ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. ஒரு 5 கவனிங்க, மைலை கடந்து கொண்டே இரு. ஒரு நாள் நீ எதிர்பார்க்கிற இடங்கள் வரும் பொழுது பேரின்பம், ஆனந்தம், மான்கள் நீரோடை தேடி 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 வாஞ்சித்து கதறி அழுகும் பொழுது அந்த நதியே பக்கம் வந்துருச்சேனா எப்படி இருக்கும்? கரங்களை தட்டி தேவனை நான் சொல்கிறேன், அந்த நதி இயேசுவே. தேடுன ஒரு நாள், ஆண்டவரே எங்க அம்மா என்ன உருவிட மாட்டேன்னு சொல்றாங்க, அப்பா உருவிட மாட்டேன்னு சொல்றாங்க, சொந்தம் பந்தம் சொல்லுது, மனைவியை கட்டிட்டு போய் நிக்கிறேன் சொல்றாங்க, பாப்பா நீ சின்ன பொண்ணா இருக்க, முஸ்லீம்ல இருக்க, இவனை நம்பி வந்திருக்க, அவன் 1 மாசமோ 2 மாசமோ உன்னை விட்டுட்டு என்ன பண்ணிடுவான், ஓடிடுவான். அவன் ஓடுறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிரு, ஓடிவிடு என்று சொல்லி 20 வருடம் ஆகிறது. என் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்கவில்லை. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். தேவைகள் வரும் பொழுது அவங்களும் சரி, இதுவரையிலும் எனக்கு இது வாங்கி கொடுங்க, அது வாங்கி கொடுங்க, இவங்க அதை நெக்லஸ் போட்டு போனாங்க, இதை ஒரு நாளும் கேட்டதே கிடையாது. நான் எனக்கு என்ன பிடிக்குதோ அந்த புடவை எடுத்து கொடுத்தா ஓகேன்னு, அவ்வளவுதான். ஆண்டவர் சொன்னாரு, மனிதனுக்கு மனிதனுடைய சரீரத்திற்கு தேவன் தலையா இருக்கிறார், மனைவியுடைய சரீரத்திற்கு புருஷன் தலையா இருக்கிறார். அப்ப அவர் என்ன ஆள்றாரு, நான் அவங்கள ஆளும் போது இந்த குடும்பம் எப்படி